open the steering and then accelerate. Okay. 200. Open the steering and then you go. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெட் புல் ரிங் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாவில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் த்ரில்லிங் பிளேஸில் இருக்கோம். நிறைய வாட்டி நீங்கள் டிவியில் ஃபார்முலா 1 ஆஸ்ட்ரியா கிராண்ட் பிரிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். த ரெட் புல் ரிங் ஃப்ரம் ஸ்பீல்பர்க், ஆஸ்ட்ரியா. இது வந்து ரொம்ப ஒரு ஹை த்ரில்லிங்காக ஓட்டுற ஒரு இடம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப டைட்டான டர்ன்ஸ் அண்ட் வந்து ஹை எலிவேஷன் சேஞ்சஸ், டக்குன்னு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஹை ஸ்பீட் செக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா 1 ட்ராக்கில் ஓட்டிட மாட்டோமான ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபார்முலா 1 ரெட் புல் ரிங்கில் ஓட்ட போகிறேன். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் வந்து பெரிய ஃபார்முலா 1 ஃபேன்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தெரியும், அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் ஆல்சோ காரில் எல்லா விஷயமும் தெரிஞ்சாலாம் நான் கிடையாது. ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ணி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரெட் புல் ரிங் பல தடவை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஜெயிச்ச இடம். தலைவரோட ஹோம் கிரவுண்டு இது தான், ஆஸ்ட்ரியா ரெட் புல் ரிங் தான். ஸோ 2023 ஜெயிச்சார். இந்த ரெட் புல் ரிங் வந்து ஃபஸ்ட்டு 2014 முன்னாடி வரைக்கும் அது A1 ரிங் அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் புல் இதை டேக் ஓவர் பண்ணிட்டு இன்றைக்கி ரெட் புல் ரிங்னு பயங்கரமாக ரெனோவேட் பண்ணி ஹிட் ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் புல் ரிங்கில், அதாவது அந்த ஃபார்முலா 1 ஓட்டுவாங்கள்ல அந்த ரிங்கில் கார் ஓட்ட போகிறோம். என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 420 ஹார்ஸ் பவர் இருக்கிற ஒரு கார், போர்ஷே GT4. ஸோ வாழ்க்கையில் நான் வரைக்கும் போர்ஷே ஓட்டினதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ப்ஸாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் புல் ரிங்கு. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா ரேஸ் ட்ராக்கில் அதுவும் ஒரு மொட்டத்தனமான காரை ஓட்ட போகிறேன்ற நினைக்கும் போது ரொம்ப அப்படியே வயிற்றுக்குள்ளே அப்படியே கலங்குது. பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். காலையில் கரெக்டாக 8 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் 7:58 ஆக போகுது. உள்ளே போய் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது அண்ட் தென் லைசன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணுறது அண்ட் ஆல்சோ எவ்வளோ விலை எல்லாமே உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா F1 சாம்பியன் வெர்ஸ்டாப்பனோட காரை வச்சுருந்தாங்க. இதுதாங்க அந்த ரெட் புல், அந்த லோகோ புல் மாதிரி டிசைன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டனல் வழியாக தான் போகணும். இதுதான் வாக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ரெட் புல்லோட சாம்பியன்ஸ் அண்ட் அவங்க எத்தனை தடவை கப் அடித்தாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா 4th April. நான் ஏன் இவ்வளோ ஏர்லியாக புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் சீசனே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. வின்டர் முடிஞ்சு இப்போ தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் சீசனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பீக் சீசன் வந்து அரௌண்ட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி சம்மரில். இந்த ரெட் புல் ரிங்க்கு இந்த ட்ராக்கில் ஓட்டுறது வந்து ஸ்லாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சில பேர்லாம் 6 மாதம் 8 மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டு வருவாங்க. நான் ஏன் இன்றைக்கி புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாட்டு கிடைக்க மாட்டேங்குது. சும்மா 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தா ஒரே ஒரு ஸ்லாட் இருந்துச்சு. சரி புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணேன். ஏன்னா இப்போவே பார்த்தா மே, ஜூன், ஜூலை எல்லாமே புக்டாக இருக்குது. அதுவும் ஒரு மாதத்தில் 4 ஸ்லாட் அந்த மாதிரி தான் ஓப்பனாகவே வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த போர்ஷே GT4 வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இப்போவே பார்த்தா எல்லாமே புக்டாக இருக்குது. ஸோ வாங்க, இதுதான் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இடம். போய் ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ். என்கிட்ட ஆஸ்ட்ரியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்தியாவிலேருந்து வரீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ நீட் அன் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ். நான் தான் இங்கே டிரைவர், அதனால் ஒரு ரிங் மாதிரி போட்டுவிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்ட்ரக்டர் வருவார், வந்து என்னெல்லாம் சொல்லுவார். அது மாதிரி இங்கேயும் சொன்னாங்க. நமக்கு அந்த பையன் சோவினியர் கொடுத்துருக்காங்க.
இங்கே பாருங்கள், டிங் 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 டிங். ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள், தொப்பியெல்லாம் கிழிச்சு வச்சுருக்காங்களா இல்லை இதுதான் டிசைனானு தெரியல, நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணானுங்கன்னா என் லைசன்ஸை பிடிங்கி வச்சுக்கிட்டானுங்க. பிடிங்கி வச்சுக்கிட்டு திருப்பி தந்துடுவோம் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இதுதான் காருக்குள்ளே மாட்டியிருப்பாங்க போல் இந்த கேமராவை. இந்த கேமரா பேர் வியூ பாயிண்ட் கேமரா, சம்திங் லைக் தட், ஆக்ஷன் கேப்சர் சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த கேமரா காருக்குள்ளே வச்சுருவாங்க போல். அப்புறம் நான் திரும்பி வரும்போது இதில் இருக்க ஃபுட்டேஜ் நான் பார்த்து நிஜமாக நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் லைசன்ஸை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா €70. ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கார் தான் நம்ம நீங்கள் ஓட்டி பார்க்க போகிறோம். இதுதாங்க போர்ஷே GT4. ஸோ இந்த மாதிரி ஒரு கார் தான் ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க தான் ஓட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க 20 மினிட்ஸ்க்கு ஓட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, அந்த மெயின் சென்டரில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. இவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேர் என்னென்னா லீட் அண்ட் ஃபாலோ செஷன். அதாவது இன்ஸ்ட்ரக்டர் வந்து லீட் பண்ணுவார், நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும். அண்ட் டிரைவிங் அப்போது நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தருவார். எப்படி F1 டிரைவர்ஸ் இதில் ஓட்டுவாங்க, எப்படி கார்னர்ஸில் ஓட்டணும், அந்த மாதிரி. முக்கியமான கண்டிஷன், இன்ஸ்ட்ரக்டரை ஓவர்டேக் பண்ணவே கூடாது. சத்தம், ஐயோ எங்கே பாருங்க, ஜாலியாக. இந்த காரோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா €125,000. அதாவது நம்ம ஊர் காசுக்கு படி ஒரு $1,15,00,000 கிட்ட. ஓகே, மச் பெட்டர். யா, Okay. The next one and this one. Okay. Super. And oh, okay. okay. Yeah, I can hear you. Okay. Yo. வெளி சத்தமே கேட்க மாட்டேங்குது, இது போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. Green light, okay. Okay. Oh my god. வா, என்ன ஹேண்ட்லிங் தெரியுமா? அழுத்துறா. இதுதான் ஸ்லோவஸ்ட் கார்னர். ஆமா, ஓகே. லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னை ஸ்லோவாக போக சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க பேர் ஃபாஸ்டர் குரூப். ஆமாம், இப்போ அழுத்துறேன்டா ராஜா, வரேன்டா வரேன். என்ன ஸ்பீடு!
Okay. Open the steering and then accelerate. Okay. இந்த கார் ஓடி நான் எப்படி அந்த ரெண்டல் காரை ஓட்ட போறேன்னு தெரியல. Yo, this is insane. This can't get any better ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஓ, இவ்வளோ கையமையா ஏதோ சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அது என்ன இவ்வளோ தள்ளி போயிட்டாங்க. வரேன் நான், டே வரேன் பக்கத்தில் வரேன். அடுத்த லாங் ட்ரெயிலில் வந்து கார் பொசிஷன் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறவர் வந்து முன்னாடி வருவார், நான் அவர் பின்னாடி போவேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதுக்காக. அப்படி பார்த்தீங்களா, இப்போ நான் முன்னாடி போகலாம். ஐயோ, எங்கேயோ போயிட்டானுங்களே. நான் இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கேனா? இதுதான் டேஞ்சரஸ் கார்னர் ஆஃப் ஆல் த ரிங். அம்மாமா ஸ்லோவாக போக சொல்கிறேன். நமக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வரானுங்க. கொஞ்சம் பொறுமையாக வா அப்படின்ட்டு இருக்கானுங்க. Open the steering and then you go. Brake hard and then you turn. Yes. Full throttle, full altitude. The last lap of okay. We can go on 950 hours. Yes. 20 minutes. சரியோட அட்ரினலின் எவ்வளோ பறக்குது அப்படியே கார். இன்னமா கார் பறக்குது. ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறாரு, ரொம்ப வேகமாக அழுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. வா, அந்த ஸ்டியரிங் எவ்வளோ ஹார்டாக அப்படியே ஈஸியாக சுற்றுற மாதிரி இல்லை, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் எண்ட். ரைட் சைடில் போக சொல்கிறாரு. ஓகே எஸ், வந்துட்டேன். ஸோ இதுதான் லீட் அண்ட் ஃபாலோ செஷன் சொல்லுவாங்க. அவர் லீட் பண்ணுவார், நம்ம அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக. வா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அது? சான்ஸே இல்லை. எப்படி தான் இந்த ஃபார்முலா 1 டிரைவர்ஸ்லாம் ஓட்டுறானுங்களோ. ஒரு சுற்றிக்கிட்டு வந்து நிப்பாட்ட சொல்கிறாரு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. என்னவா இருந்துச்சு இது அழுத்துறது. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். செம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு வந்தேன். சரியான அட்ரினலின் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அழுத்தும் போது அந்த போர்ஷன் எப்படி பறக்குது. அது எனக்கு என்ன ஆசைன்னா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஓட்டின அந்த ரிங்கில் நானும் ஓட்டியிருக்கேன்றதில் அவ்வளோ பெருமையாக இருக்குது. நாங்கள் பாருங்கள் எலிவேஷன் எப்படி ஏறி இறங்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஏறி இறங்குச்சு. ஐயோ, அந்த சத்தம் இருக்குது. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேமரா மாதிரி மாட்டினாங்கல்ல, ஸோ அதோட
ஃபுட்டேஜ் வந்து இந்த QR கோடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணால் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் தாகமாக இருக்குன்றனால ஒரு ட்ரிங்க் சொல்லியிருந்தேன். இது என்ன ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் பெர்ரி அப்படின்னு ஒரு ட்ரிங்க்கு, ரெட் புல்லோடது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது ஒரு முக்கியமான பாட்டுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெட் புல் ட்ரிங்க் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே வரும். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் போனீங்கன்னா கேடிஎம்மு, போர்ஷா, எல்லா வகையான வெஹிக்கிளும் இருக்குது. ஃபார்முலா 4 அது எல்லாமே F1 ரிங்லேயும் ஓட்டுறதுக்கு இருக்குது, அந்த டிரைவிங் ரிங்லேயும் அங்கேயும் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அதுதான் தட்ஸ் அ லிங்க் டு புக் யூர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 390 euros, அதாவது நம்ம ஊர் காசுக்கு படி ஒரு 35,000 கிட்ட வரும். இது வந்து எவ்வளோ நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு நான் வந்து 390 euros பே பண்ணேன். இதே இது ½ an hourனா இட்ஸ் அரௌண்ட் 550 euros 540 euros. அதே மாதிரி 40 மினிட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எக்ஸ்பென்சிவானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். 35,000 ஒரு 20 நிமிஷம் டு ½ an hour எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து சில விஷயம் ஆசைப்பட்டிருப்போம் பண்ணணுன்ட்டு. ஆனால் அப்போ காசு இருக்காது. ஆனால் பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த ஆசையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைப்பட்டு அது இப்போ பண்ணுறதுக்கே ஆசையே இல்லை. அதனால் இப்போ வந்து சரி ஓகே, இது ரொம்ப நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் அடுத்து எப்போ பண்ண முடியும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே அதே மாதிரி யூரோப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வேறு ஏதாச்சும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏதாவது இருந்தால் ப்ரோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். லைஃப் இஸ் பெட்டர் ஆன் அ ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களோட மோட்டோ தான், லைஃப் இஸ் பெட்டர் ஆன் அ ட்ராக்.